வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். யோ ஏ 4வது ரவுண்டரா? எத்தனை தடவை சேஸ் எடுப்பா? குடிச்சு தொலை. என்னையா கதிர் மாமா பொண்டாட்டி பொண்டாட்டினா என்னைய அர்த்தம்? பொதுவாக அந்த சமூகத்தில் எதுக்கியா கல்யாணம் பண்ணுறாங்க? இல்லை தெரியாம தான் கேட்கேன். புருஷன் பொண்டாட்டின்னா என்னையா பந்தம்? என்னடா என்ன உளறிட்டு இருக்க மாமா? நான் தண்ணியை போட்டதுனாலாம் பேசலை, நான் உண்மையிலே தான் கேட்கேன். நான்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் மேலே உசுரையே வைக்கிற மாதிரி, இந்த உலகத்திலேயே யாருமே என்கிட்ட காட்டாத அன்பை காட்டுற மாதிரி, எனக்காக உயிரையே கொடுக்குற மாதிரி, இந்த உடலோட உயிரா பின்னி பிணைஞ்சிருக்கிற மாதிரி, அப்படிதானே பொண்டாட்டிங்கிற இருப்பா? அந்த நம்பிக்கையில தானே கல்யாணம் பண்றோம். இப்போ உன் வாழ்க்கையெல்லாம் பாக்குறப்ப எனக்கு கல்யாணத்து மேல இருக்கிற நம்பிக்கையே போயிருதியா? என்ன எதுக்கு இப்ப தேவையில்லாம உளறிட்டு இருக்க மாமா? ஏறி தொலைய போது விடு. இல்லையா, ஒன்றும் இல்லை. நான் ஒன்றும் வளரலையா? உன்னைய போலீஸ் தேடிட்டு இருக்கு. நீ உசுருக்கு பயந்து அங்கிட்டும் இங்கிட்டும் ஒளிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்க. இப்போ உன் பொண்டாட்டி வீட்டில் குறைந்தபட்சம் ஒரு பரிதவிப்போட உன்னை வந்து தேடலைனாலும், ஐயோ என் புருஷன் போலீஸ் தேடிட்டு இருக்கு, ஒரு புள்ள பொட்ட பிள்ளைய வர வச்சிருக்கோம், நாளைக்கு அவ கணக்கு என்னாவும், பிள்ளைக்கு இன்னும் எவ்வளோ பார்க்க வேண்டியது இருக்கு, நீ தானே அப்ப உனக்கு ஏதோ ஆயிருமோன்னு அவ உசுரை கையில பிடிச்சிட்டு இருப்பான்னு நான் நினைச்சேன். ஆனா வீடியோ பார்த்தல என்ன பண்ணிட்டு இருக்கா? அந்த அப்பத்தா பின்னால குத்து கல்லு மாதிரி நிக்கிறாயா? குத்து கல்லு மாதிரி தான் நிக்கா. அதானே? தானாடா விட்டாலும் தான் தசையாடுன்னு ஊர்ல சொல்லுவாங்க. அண்ணன் தம்பியை விட பொண்டாட்டி உறவு பலமாக இருக்குமா. 10-15 வயசில் அண்ணன் தம்பிங்களுக்குன்னு அடிச்சு பிடிச்சி கிடப்போம். 25 வயசில் எதுக்கியா பங்காளிகளாக மாறுறாங்க? காரணம் பொண்டாட்டி. கல்யாணத்துக்கு பிறகு அண்ணன் தம்பியை விட பொண்டாட்டி தான் பலமான உறவு. கேள்விப்பட்டுங்க, ஊரில் சொல்லுவாங்க. யோ ஓம் பொண்டாட்டி ஒன்னத்துக்கும் தேராது. இப்ப என்ன பேசிட்டு இருப்பாங்க? நீ இன்னைக்கு பிடிபடுவியா நாளைக்கு பிடிபடுவியான்னு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. இவ்வளவு வெறுப்பு இருக்குமாயா கல்யாண வாழ்க்கையில?
அப்புறம் எப்படி நீங்க ஒன்னா மண்ணா இருந்து புள்ள குட்டி பெத்துக்கிட்டீங்க? ஆமா, நீ கலரா அழகா ஸ்டைலா இருக்க. ஆனா உனக்குள்ள ஒரு ரொமான்ஸு, ஒரு சாஃப்ட்னஸ், அன்பு, இது எதுவும் கிடையாது. மூர்க்கத்தனமான ஆளா இருக்கையா. ஏய், வாயை உடைச்சிருவேன். இரியா, முழுசா சொல்றத கேளியா. உன் பொண்டாட்டிக்கு உன் மேல ஒரு அன்பு, ஒரு சாஃப்ட்னஸ்ஸு, ஒரு ரொமான்ஸு, இது ஏதாவது இருக்காயா? அதுக்கும் ஒண்ணும் இல்லையே. இந்த கல்யாண உறவுல என்னையா இருக்கு? இப்படி வெறுக்கிறவங்க எதுக்கியா கல்யாணம் பண்றீங்க? எனக்கெல்லாம் கல்யாண வாழ்க்கையில நம்பிக்கையே போயிருச்சியா. ஏய், இந்த அறிவு கடைசிக்கு போனை போடுறேன். இப்ப எதுக்கு அவளுக்கு போன போட்டுக்கிட்டு? டேய், சொல்றதை செய்டா. போடுற போன.